இன்னைக்கு தேதியில எல்லாமே ஏஐயா மாறிட்டு வருது. இன்னைக்கு டாபிக்ல நம்மளும் அததான் பத்தி பார்க்க போறோம். ஒரு ஃபுல் வெப்சைட்டுக்கு எப்படி ஏஐ யூஸ் பண்ணி கன்டென்ட் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரைட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்ப இந்த ஏஐ டூல் மூலமா நம்ம ஒரு ஃபுல் வெப்சைட்டுக்கு வித்தின் மினிட்ஸ்ல ஃபுல் கண்டென்ட் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுவும் நம்ம சிடிஏ ஸ்ட்ராட்டஜிக்கலான கண்டென்ட் கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கண்டென்ட் எல்லாமே இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ண. நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம டெக்கிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் குள்ள போய்க்கங்க. gravitywrite.com/AI வெப்சைட் பில்டர். இந்த லிங்க் குள்ள போயிட்டு மேல போனீங்க அப்படின்னா இதுல கெட் வெப்சைட் பில்டர் பிளக்கின் அப்படின்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் நவ். பிளக்கின் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்ப டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பிளக்கின் செக்ஷன்ல போயிட்டு ஆட் பிளக்கின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம ஓல்டு வீடியோஸ்ல நிறைய வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்லோட் பிளக்கின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டவுன்லோட்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா நம்ம இப்ப டவுன்லோட் பண்ண பிளக்கின் இருக்கும். அதை ஓபன் கொடுத்துக்கோங்க. இப்ப இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஆக்டிவேட் பிளக்கின் கொடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் கிராவிட்டி வெயிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு சைன்இன் பண்றதுக்கு நீங்க சைன்இன் வித் கூகுள் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு புதுசா மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. இப்ப இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா கிரியேட்டிங் வெப்சைட் ஃபார் அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுல என்ன பிசினஸ் கேட்டகரி டைப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பிசினஸா இல்ல லோக்கல் பிசினஸ், போர்ட்போலியோ, பிளாக், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. நீங்க உங்களோட பிசினஸ் டைப் என்ன அப்படிங்கறத இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு என்ன நேம், அதாவது உங்களோட பிராண்ட் நேம் இல்லைன்னா அதுல என்ன நேம் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத கேக்குது. அந்த நேம் இதுல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர், ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். அது என்ன அப்படிங்கறது நம்ம இதுல டீட்டெயிலா கொடுத்தோம் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வெப்சைட் கண்டென்ட் நம்மளுக்கு ரெடி ஆகும். அதனால இதுல கொடுக்குற டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருங்க. வாட் யூ ஆஃபர் ஆர் செல் அப்படிங்கிறது, நீங்க என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கறத இதுல டைப் பண்ணிருங்க. கீழே பாத்தீங்கன்னா வாட் ஆக்ஷன்ஸ் டூ விசிட்டர்ஸ் நீட் டு டேக் கெட் ஸ்டார்டட். நீங்க இப்போ ஷாப்பா இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரெஸ்டாரண்டா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அவர் மெனு அப்படிங்கிறத கொடுப்போம். அந்த மாதிரி என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுல நீங்க ரைட் பண்ணிக்கங்க. சப்போஸ் அதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது அதுக்குமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். கீழேயே பாத்தீங்கன்னா ரைட் யூசிங் ஏஐ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலா ஏஐ ரைட் பண்ணி கொடுத்துரும். இத இதை நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கீழே இதுக்கும் நம்ம ரைட் யூசிங் ஏஐ கொடுத்துருவோம். எல்லாமே செக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கறது கேக்குது. அதுக்கு நீங்க இந்த இடத்துல உங்க காண்டாக்ட் மெயில் ஐடி போட்டுருங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல உங்க ஃபோன் நம்பரும் போடுங்க. இந்தியா அப்படிங்கிற கோட் செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிட்டு, உங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டுருங்க. இது வந்து கஸ்டமர் கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர். அதனால அதுக்கு என்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் இதுல கொடுத்துருங்க. இங்கே கஸ்டமர் எந்த அட்ரஸ்ல ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அட்ரஸையும் வந்து நீங்க கொடுத்துருங்க. குடுத்துட்டு கன்டினியூ குடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிப் ஸ்டெப் இருக்கு. அத குடுத்து வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம வெப்சைட்டுக்கு எந்த டெம்ப்ளேட் கரெக்டா இருக்குமோ அதை வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒன்னே ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி காமிக்கும். இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கஸ்டமைசிங் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நீங்க எல்லாமே நீங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. பிசினஸ் நேம் என்ன கொடுத்தோம், பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்தோம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிற எல்லாமே செக் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் கஸ்டமைசிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஸ்ட்ரால வர மாதிரியே இங்க நம்மளுக்கு லோகோ அப்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் சூஸ் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்கேயே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் லோகோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு உங்களோட லோகோ அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் யுவர் ஃபாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி கலர்ல வேணும் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான் எதுவுமே பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா அதுவே ஸ்க்ரோல் ஆகி உங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கொடுத்த கண்டென்ட் பேஸ் பண்ணி அதுவே நம்மளுக்கு ஏஐ மூலமா சிம்பிளா வித்தின் மினிட்ஸ்ல நம்மளுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் பேஜ்க்கான கண்டென்ட் ரெடி ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீப் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ அபவுட் அஸ்க்கான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணணும். இதுலயும் பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பேஜ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா தான் அபவுட் அஸ்க்கான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதுலயும் ஜென்ரேட் பேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பேஜ். இப்ப சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி பேஜ் எல்லாம் வேண்டாம், ஒரு சில பேஜஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிப் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் ஸ்கிப் ஆயிரும். நெக்ஸ்ட் இம்போர்ட் செலக்டட் பேஜ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் அண்ட் நம்ம கொடுத்த கண்டென்ட் பேஸ்ட் பண்ணி ஏஐ மூலமா நம்மளுக்கு இப்போ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. விசிட் யுவர் வெப்சைட் கொடுத்து நம்ம வெப்சைட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பரா அப்லோட் ஆகாம இருக்கு. இதுக்கு வந்து எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் ஆல் அப்படிங்கிற மாதிரி பட்டன் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு லேபிள் அப்படிங்கிறதுல எக்ஸ்ப்ளோர் ஆல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் லிங்க்கும் வந்து நம்ம எப்பவும் போல லிங்க் அப்படிங்கிற இடத்துல உங்களோட லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு லிங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நியூ விண்டோ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இமேஜ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் யுவர் இமேஜஸ் அப்படிங்கிற இடத்துல சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து உங்களோட ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது அதுவுமே வந்து ஏஐ மூலமா தான் கொடுத்துருந்தோம். அதனால அந்த பிஸ்னஸுக்கு அந்த நேமுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கு. இதுவுமே வந்து நீங்க உங்களோட பிஸ்னஸ் என்ன சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கிறது ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே எக்ஸாக்டா உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கறது ஈஸியா வந்து கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அது என்ன பிஸ்னஸ் நேம் அப்படிங்கறத கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து எல்லாமே ஏஐ மூலமா ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபுல் வெப்சைட் வந்து வித் கண்டென்ட்டோட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிவைசஸ்ல நம்ம ஆப்டிமைஸ் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிவா இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது மூலமா நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் பண்ணிக்கலாம், டேப் ரெஸ்பான்சிவாகவும் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பும் வந்து ப்ராப்பரா டிசைன் எல்லாம் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் கான்டாக்டஸ், அபோட்டஸ், சர்வீஸ் எல்லா பேஜுக்குமே வந்துட்டு நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு ஏதாவது கண்டென்ட் ஆர் இமேஜ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம எலமெண்டர் மூலமாவே ஈஸியா பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க மறக்காம பார்க்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். தேங்க்யூ.